சவாலுக்கு வரவேற்கிறேன். முதலில் தர்பூசணியை ஏதாவது செய்யுங்கள். சரி பேத்தி. இவ்வளவு தொண்டுகள் உள்ளன. இப்பொழுது நான் இந்த தர்பூசணி துண்டுகளுக்கு ஸ்ட்ராபெரி மற்றும் ஜெலட்டின் சேர்க்கிறேன். அவற்றையெல்லாம் உள்ளே வைத்து பின்னர் இப்படி நாங்கள் எல்லாவற்றையும் கலக்க வேண்டும். ஸ்ட்ராபெரி சேர்க்கப்பட்ட தர்பூசணி ஜெல்லி தயாராக உள்ளது. வெட்டியதை உங்களுக்கு காட்டுகிறேன். சிறப்பானது. ஆமாம், ஆம். பாட்டி, பார்க்கலாம். பாட்டி கிட்ட இருந்து எதிர்பார்த்தது போல நான் என்ன பெறப்போகிறேன் பாருங்கள். நீங்கள் இதை நம்ப மாட்டீர்கள். இன்னும் சில நிமிடங்கள், கொஞ்சம் கூட, நீங்கள் நான் உருவாக்க போகும் அற்புதத்தை பார்ப்பீர்கள். சரி, இப்படித்தான். இதோ ஒரு சிங்கம். நான் வெவ்வேறு நிரப்புதல்களுடன் தர்பூசணி ஜெல்லி வைத்திருக்கிறேன். அது ருசியாக இருக்கிறது. எனவே நான் உங்களை விட சிறந்த சமையல்காரராக இருப்பேன். நீங்க பாக்குறீங்களா? இப்ப நான் இதை ஆரஞ்சுகளோட பண்ணினேன். பின்னர் மற்ற பழங்களுடன் அவளுக்கு அவற்றில் ஒன்றாவது பிடிக்கும். சரி, எனக்கு இங்கே ஒரு சிறந்த சிங்கம் இருக்கிறது. மேலும் அந்த அதிகப்படியானது தேவையில்லை. புரிஞ்சது. இது மிகவும் சுவையாக இருக்கிறது. இது முடிவடையாதிருந்தால் நன்றாக இருக்கும். காத்திரு, இன்னும் இருக்கிறது. ஆம், ருசியாக இருக்கிறது. மிகவும் நல்லது. என்ன பாட்டி? அது முடிந்து விட்டதா என்ன? ஓ, தர்பூசணி முடிந்து விட்டது. இப்போது என்ன செய்ய வேண்டும்? ஓ, பாண்டா. ஆம், நீ சரியாக சொல்கிறாய். அற்புதம். காத்திரு, எனக்கு ஒரு யோசனை வந்து விட்டது. என்னிடம் வேறு எந்த பொருட்களும் இல்லை. ஸ்கிட்டில்ஸ். நன்றி பாட்டி. மேலும் சுவைகள் எனக்கு அவை மிகவும் தேவை. ஓ, அருமை. என்னிடம் இங்கே மார்ஷ்மெல்லோஸ், மாம்பழ ஜெல்லி மற்றும் ஸ்கிட்டில்ஸ் உள்ளன. மற்றும் நிச்சயமாக நான் எல்லாவற்றையும் பால் மற்றும் பாண்டாவுடன் சேர்த்து ஒரு சுவையான பஞ்ச் செய்ய போகிறேன். இது தயார். பாட்டி, நீங்கள் இதை முயற்சிக்க விரும்புகிறீர்களா? சரி, பார்க்கலாம். இது மிகவும் இனிப்பாக இருக்கிறது. சரி, என் ஜெல்லி சுண்டுகளை நடுவுல வச்சு அழகாக காட்டுவேன். அப்படியே வெவ்வேறு நிறங்கள் மற்றும் வெவ்வேறு சுவைகள். நீங்க முயற்சிக்க விரும்புறீங்களா செஃப்? அதற்கு தேவையில்லை. சரி, நான் என் தொப்பியை தர்பூசணிக்காய் மீது வச்சு மிதிக்கிறேன். இங்கேதான். வா லில்லியன், முயற்சி செய். போ. நிறைய தேர்வுகள் இருக்கின்றன. ஒரு சுவாரஸ்யமான காக்டெயில் மூலம் தொடங்கலாம். பார்க்கலாம். வாவ், இது மிகவும் இனிப்பு. அருமை. எனக்கு இது மிகவும் பிடிக்கும். இந்த ஜெல்லியை பாருங்கள். முதலில் எதை தேர்வு செய்ய வேண்டும்? ஓ, இதை முயற்சிப்போம். ருசியானது. அருமை. இதுக்கு ஸ்ட்ராபெரி சுவை உள்ளது. The director had oranges has to relax. Oh, the brown nuts and the topiya பாருங்க. ரார், என்ன ஒரு சிங்கம். இது ரொம்ப சுவையான தர்பூசணி. இது கண்டிப்பாக எனது பிடிச்சது. வாவ், சிங்கம் வென்று விட்டது. ஆம், என் வெற்றியை நான் சந்தேகிக்கவில்லை. தயவு செய்து எனக்கு ஒரு ஹாட் டாக் செய்து தருவீர்களா? என்னிடம் பணி உள்ளது. நீ சரி, முட்டைகள் எனக்கு இல்ல, அவற்றை எனக்கு கொடு. அதுதான் என் சமையலுக்கு அவை தேவை. ஓ, இறுதியாக முதலில் அதை உங்கள் தலை மீது உடைப்போம். அதை ஒரு கிண்ணத்தில் உடைத்து சில மாவு தயாரிக்கலாம். சரி, அருமை. கொஞ்சம் மாவும் சேர்க்கலாம். என்ன? இல்லை, அது எனது. நீ எடுத்தாயா? நான் வலிமையானவன். நான் 2 முட்டைகளை மாவில் உடைத்து மாவை பிசையவும் செய்வேன். அதுதான் சரி. வலிமையான கைகள் மட்டுமே சரியான மாவை செய்ய முடியும். மேலும் உங்கள் சமையல்காரர் வலிமையானவர்தான். ஆம், இது வேலை செய்கிறது. ஐயோ, அதுதான் எல்லாம் சுழல்கிறது. ஓ, சரி. ஹாட் டாக் பன்ஸ் நாய்கள் போல வடிவமைக்கப்படும். அதுதான். மற்றும் அவை நேராக ஓவனில் போகின்றன. ஓ, நடுவில் ஒரு துளை செய்ய மறக்காதீர்கள். நிச்சயமாக சரியானது. நேரம் அமைத்து காத்திருக்கலாம். ஓ, என்ன நடக்கிறது? ஏன் இங்கே இவ்வளவு சூடாக இருக்கிறது? அங்கே
என்ன நடக்கிறது? ஓ ஆம், என் சரியான பன் தயாராகிவிட்டது. ஹே பாட்டி, நீ என்ன செய்கிறாய்? அதை பாருங்கள், அவை சுவையாக இல்லையா? எனக்கு நாய் வடிவிலானவை உள்ளன. இல்லை, எனதுவை மிகவும் அழகாக உள்ளன. நிறுத்து. என்ன நடக்கிறது? ஓர் நிமிடம், ஏன் எரிந்தது போல வாசனை வருகிறது? இல்லை, உண்மையில் இது மிகவும் சுவையாக வாசிக்கிறது. ஓ, என்ன செய்ய போகிறேன் என்று எனக்கு தெரியும். நான் அவர்களை ஏமாற்றப் போகிறேன். அவர்கள் சண்டையிடும் போது நான் அவர்களின் பண்களை சுவைக்கலாம். அவை மிகவும் சுவையாகவும் புதிதாகவும் உள்ளன. பாட்டியின் பண்கள் சிறந்தவை என்று நினைக்கிறேன். ஓ பாருங்கள், நான் சொன்னேனே. நானும் கூட சேர்ந்து ஜெல்ஸ்டை திருடினேன். எனவே நான் மாவை தயாரிக்க வேண்டியதில்லை. பாருங்கள், இந்த அதிகமான பகுதிகளை வெட்ட வேண்டும். இப்போது நான் மிகவும் அசல் ஹாட் டாக் செய்ய முடியும். அத பாருங்கள், அது ஒரு கார் பன்னில் 2 சாசேஜ்கள். என்ன நடக்கிறது நண்பர்களே? நீங்கள் சண்டையை நிறுத்த வேண்டும். வாருங்கள், பாட்டி உங்கள் ஹாட் டாக் செய்யுங்கள் மற்றும் சமையல்காரர் உங்கள் ஹாட் டாக் செய்யுங்கள். ஓ, நீ கடா சொல்ற செல்லம். அப்படியே நான் 2 சாசேஜ்ல உள்ள வச்சு அவற்றின் மீது சாஸ் ஊற்றுகிறேன். கேட்சப் மற்றும் மஸ்டர்ட். கண்டிப்பாக மேலே சீஸ் மறக்காதே. இங்கே உங்களுக்கு செஃப், இது உங்களுடையதை விட சிறந்ததல்லவா? ஆம் செஃப், இப்போது உங்களுடையதை செய்யுங்கள். எது சிறந்தது என்று பார்க்கலாம். ஆம், சரி சரி, எனக்கு இந்த குளிர்ந்த சாசேஜ் இருக்கிறது. அதை உள்ள வைக்கிறேன். இப்போது சில சீஸ், கொத்தமல்லி, சாஸ் மற்றும் நிச்சயமாக வறுத்த வெங்காயம். இப்போது அதை பார்பிக்யூவில் வைத்து குறுமையாக ஆகும் வரை காத்திருக்க வேண்டும். ஓ ஆம், இது தயாராகிவிட்டது. ஓ, எவ்வளவு புகை! சரி, சாப்பிடுங்க. வாவ், பல்வேறு வகையான உணவுகள். ஓ, பல புகைகள். வாருங்கள் செஃப், அது என்ன நன்றாகவே தெரிகிறது. அதை சுவைக்கட்டும். இது மிகவும் நல்லது. சரி, இப்போது இந்த இனிப்பு நாய்க்கு செல்வேன். ஓ, அந்த 2 சாசேஜ்களுடன் வேலைக்கு செல்லும் கார் பாருங்கள். அற்புதம், நீ வென்று விட்டாய் சகோதரி. உண்மையிலா? நான் நன்றி, நான் சிறப்பாக செய்தேன். எலுமிச்சம் பழங்கள்? சரி, எனக்கு எலுமிச்சை நீர் வேண்டும். எலுமிச்சை நீரா? பிரச்சனை இல்லை பேர குழந்தை. நான் எங்கு தொடங்குவது என்று எனக்கு தெரியும். பார்ப்போம். இந்த எலுமிச்சங்கள் சரியாக இல்லை. நான் சில புது எலுமிச்சங்களை எடுக்கிறேன். ஆஹா, அது நான் சாறை பிழிந்து இந்த தண்ணீருடன் கலக்க வேண்டும். அது அதிகமாக புளிக்காமல் இருக்க. அப்படியே மேலும் சில எலுமிச்சை துண்டுகளை சேர்க்க போகிறேன். ஓ, அதுதான் சேர்க்கணும். அழகான நிறம் மற்றும் இனிய மனம் பெற ஒரு கிளையை சேர்க்கிறேன். ஓ, நான் இதை அலங்கரிக்க பயன்படுத்தலாமா? சரிதானே? இருக்குது, இது அழகாக இருக்கிறது. ஹே செஃப், என்ன? எனக்கு எந்த அலங்காரங்களும் தேவையில்லை. நான் ஒரு எலுமிச்சை நீரல்ல. நீ என்ன செய்கிறாய் பாட்டி? நீ என்னை கவனச்சிதறச் செய்கிறாய். நான் ஒரு வலுவான மனிதன். எனக்கு எந்த அலங்காரங்களும் அல்லது நகைகளும் தேவையில்லை. அதை பாருங்கள், இதுதான் என் எலுமிச்சை நீரை பரிமாறப் போகிறேன். சில எலுமிச்சை துண்டுகளை வைக்கிறேன். இப்போது சில மின்மினிகள். ஓ, அவை மிகவும் அழகாக இருக்கின்றன. Shriek, let me submit for those circles. There are house years nice. Shenrock 6. Prima over Ebor I've created. With hot dal as shield syrupy. அப்புறம் அங்கே பாடலில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதுல கார்பனேட் பண்றோம். அதுக்காக எனக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்பு இயந்திரம் உள்ளது. பாருங்கள். ஓ ஆம், இதோ உங்களுக்கு. நன்றி. ஓ, உங்களுக்கு இன்னொன்றும் வேண்டுமா? சரி, அப்படியே இதோ உங்களுக்கு. மகிழுங்கள். பை பை. என்ன உங்களுக்கு என்ன வேண்டும் பாட்டி? ஓ லில்லி, எனக்கு கொஞ்சம் மட்டுமே மீதம் இருக்கிறது. பாவ், எவ்வளவு விதவிதமான எலுமிச்சை பானங்கள். இது காலியா? இந்த மனமுள்ள ஒன்றை தொடங்கலாம். இதுக்கு ரொம்ப சுவையா இருக்குது. மேலும் நல்ல மனம் வருகிறது. வாவ், இதை நெருக்கமாக பார்ப்போம். சரி, இதை என் கண்ணாடியில் ஊற்றுவோம். ஓ,
மிகவும் விசித்திரமாக உள்ளது. இது முற்றிலும் சுவையாக உள்ளது. சமையல்காரர், உங்களிடம் சிறந்த எலுமிச்சை நீர்க்கழிவு உள்ளது. நீங்கள் வென்று விட்டீர்கள். ஆம், ஹூரே. நான் நம்மால் கூடுதல் கருவிகளை ஆர்டர் செய்ய வேண்டும், இல்லையெனில் நகங்களால் அடிக்க வேண்டும். ஓ, அது கொஞ்சம் அழுத்தப்பட்டிருக்கிறது. அருமை. இப்போது இவையெல்லாம் ஸ்டைலான கருவிகள். உங்களுக்கே திருப்புகள் பல வண்ணங்களில் கிடைத்துள்ளன. உங்களுக்கு பிடிக்கும் வண்ணங்கள். உங்கள் புதிய அறையை கட்ட ஆரம்பிக்கலாம். எல்லாம் மிகவும் குளுமையாக உள்ளது. முடிவை பார்க்க ஆவலுடன் இருக்கிறேன். உங்களின் குழுவின வேலை மிகவும் திருப்திகரமாக உள்ளது. கருவி பயன்படுத்தினால் கவனம் அவசியம். பெண்களே, இது உங்களுக்கு சரியான வீடு. ஆமாம், நடனத்திற்கான நேரம். 1 நிமிடம். இன்னும் பெட்டிகள் உள்ளன. உள்ளே என்ன இருக்கிறது என்பதை பார்க்கலாம். வா, எனக்கு நீல இரைச்சல் நிறைந்த ஒரு வாளி கிடைத்தது. எனக்கு ஒரு பெயிண்ட் ரோலரும் இருக்கிறது. எனக்கு அருமையான பிங்க் பெயிண்டும் இருக்கிறது. ஒரு பெயிண்ட் பிரஷ் மற்றும் பெயிண்ட் வாங்கி வையுங்கள். அப்போ அதிரடியாக ஆரம்பிக்கலாம். மியா தனது அறையை முழுவதும் பச்சையாக மாற்றப் போகிறாள் என்பதை ஏற்கனவே அறிவாள். ஜூலியின் அறை நீல நிறமாக இருக்கும். ஓஹோ, நிறம் எங்கள் மேல் எல்லாம் விழவிடாதீர்கள். இது குளிர்ச்சியாக இருக்கும். நிக்கோலின் அறை தெளிவாக மஞ்சள் நிறமாக இருக்கிறது. அட்டகாசம். பிரிட்டனியின் அறை அழகான இளஞ்சிவப்பு நிறமாக இருக்கும். அது எவ்வளவு அழகாக இருக்கிறது. உங்களின் அறைகள் அருமையாக இருக்கின்றன. முன்னேறுவோம். என் அறை மிகவும் காலியாக உள்ளது. கண்டிப்பாக சில அலங்காரம் தேவை. இதற்காக எனக்கு சிறந்த பொருத்தம் இருக்கிறது. ஓ, மிஸ்டர் கிளாக், நீங்கள் இந்த சுவற்றில் அற்புதமாக தோன்றுவீர்கள். ஒரு மலருடன். மேலும் என்னுடைய யூகுலேலியை மறக்கவில்லை. அதையும் சுவரில் தொங்க வைப்பேன். கடல் நத்தி, சில மற்றும் கடற்கரையிலிருந்து நிறைய கற்கள். அது எப்போதும் கடல், சூரியன் மற்றும் கோடை நினைவுகளை தரும். என்னுடைய அனைத்து விருப்பமான வாத்துக்குட்டிகள் இங்கே வசிப்பார்கள். என்னுடைய சிப்பி சேகரிப்போம். நான் நிரப்பக்கூடிய சுற்றகத்தில் இருந்து செய்யப்பட்ட ஒரு நாற்காலி கண்டிப்பாக வேண்டும் என்று நினைக்கிறேன். இது சிறந்தது. இப்போது என் அழகான அறையில் சோர்வு தீர்த்து மகிழ்வதற்கான நேரம். ஜூலி, வணக்கம். நிக்கோல் அவர் செல்ஃப்க்கு மிக்க குழுமான ஒரு அறை தந்தார். நானும் ஏதாவது குழுமா செய்ய விரும்புகிறேன். எனது ஆயுதங்களுக்கான ஹோல்டர்களை குசும்பில் பத்தி தொங்க விடுவது அவசியம். நான் இன்னும் பெரிய ஒன்றை வைத்திருக்கிறேன். பரிசுத்தம். இந்த சுத்தி கேரி 2 மைக்ராஃப்ட் படங்கள் சுவர்களில் அழகாக இருக்கும். சரியானது. 2 பொம்மைகள். எனக்கு எப்போது வேண்டுமானாலும் ஓய்வெடுக்க முடியும். நாங்கள் தரையில் ஒரு மென்மையான பாய் போடுவோம். மேலும் ஒரு டைனமிட் மேசை. எங்களுக்கு சிலவற்றை தேவை. மற்றும் எனது நண்பர் பீட், அவன் சுவாரஸ்யமாக இருக்கிறார். அருமை. நான் பெரிய மூட்டை ஆசனத்தில் உட்காரப் போகிறேன். பிரிட்டனி, வணக்கம். வாவ், பெண்கள் தங்கள் அறைகளை அலங்கரிக்க ஆரம்பித்து விட்டனர். அப்படி என்றால் நான் அதிசயான அழகான ஒன்றை பண்ண போகிறேன். ஒரு ரோஜா நிற வகையை மற்றும் சில இதயம் வடிவ மாலைச்சரங்கள். வாவ், அருமையான சில மேகங்கள். நீங்கள் ஈவாலில் இருப்பீர்கள். ஓ, ஒரு சிட்டுக்குருவி. அது மிகவும் அழகாக இருக்கிறது. வாங்க, நீங்கள் இங்கே இருப்பீர்கள். எனக்கு ஒரு நைட் ஸ்டாண்ட் தேவைப்படும். இல்லாவிட்டால் நான் என்ன செய்ய போகிறேன்? சிறந்த சில பொருட்கள் இருக்கின்றன. அங்கே எனது பூரண உலகத்தை உருவாக்கினேன். இந்த அறை மிகவும் அழகாக இருக்கிறது. நான் என்ன செய்ய வேண்டும்? நான் ஒரு யோசனை உருவாக்குகிறேன். நீல்பாய் ஒரு புல்வெளியை வைப்பேன். மற்றனுக்கு நகிலி பசும்புல். பந்துகள் அருமை. ஆஹா, என்னுடைய அறையில் கச்சிதமாக ஒரு லியோனா இருக்க வேண்டும். இங்கே இன்னும் சில அலங்காரங்கள் மற்றும் சில மேடைகள் இருக்கின்றன. நாங்கள் இங்கு சில பொம்மைகளை வைக்கலாம். மேலும் சில சேத்த பிளாண்ட். இந்த இடத்தை காணுங்கள். அது எண்ணெய் போல உள்ளது. மேலும் சில பிளாஸ்டிக் செடிகள் மற்றும் ஒரு பச்சை சாய்வு தோணி. இதுல நீங்கள் ஓய்வெடுக்கலாம். இதை காட்டுகிறேன் இப்போதே. அறை செயல்பாடு.
வாவ், உங்களின் அறைகள் மிகவும் அழகாக இருக்கின்றன. அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்று ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொள்கிறேன். என்னுடைய பேரி தோழி லீலோ இப்போது ஓய்வெடுக்க விரும்புகிறாள். உங்களுக்கு என் அறையில் ஒரு சிறிய வீடு செய்தேன். அப்பா, அவள் மிகவும் அழகாக இருக்கிறாள். உன் முடியை ஒதுக்க லெட் மீ. ஓ, எனது மிகவும் பிடித்த பூனை. உனக்கு பிடிக்கிறதா? நான் உங்களுக்கு விளையாட சிறிது நேரம் வழங்கினால் எப்படி இருக்கும்? பாருங்கள், என்னிடம் ஒரு இறகு உள்ளது. பிரிட்னி மற்றும் லீலோ மிக அழகாக இருக்கிறார்கள். என்னிடம் செல்ல பிராணி இல்லை. என்னிடம் மிக அழகான ஓர்மொழி இருக்கிறது. அது செடிகளுடன் கலந்து எனக்கு தெரியாமலேயே இருந்தது. உங்கள் வீட்டுக்கே திரும்பி வாருங்கள். இங்கே உங்களுக்கு மிகவும் பிடித்திருக்கும் என உறுதியாக நினைக்கிறேன். நீ மிகவும் அழகாக இருக்கிறாய். உன்னை கண்டு திருப்தி அடைய முடியவில்லை. அடே, என் செல்லம் எங்கே? ஒரு நிமிடம். எனக்கே ஒரு அழகான நாய் இருக்கிறதே, அதை பாருங்க. அது என் நம்பிக்கையான நண்பன் ஸ்டார் கேசர். இதோ அதன் ஸ்கர்ட் பார்த்து பாருங்க. மேலும் எனக்கும் ஒரு செல்லம் இருக்கு. எனது குளிர்ந்த சார்லி சந்தோஷமாக இருக்கிறான். சார்லி, அவன் பேசவும் முடியும். சார்லி, நீ எப்படி பேசுவாய் என காண்பி. ஹாய். ஓ சார்லி, என்னை கோபப்படுத்தாதே. உங்களுக்கு மிகவும் அழகான செல்லப்பிராணிகள் இருக்கின்றன. எனது அழகான அறையில் உங்களுக்கு நிறைய புகைப்படங்களை எடுக்கும் ஆசை வரும். ஹே, எனக்கு பசிக்கிறது. நான் மாக்ஸி, நீ ப்ராபியனை ஆர்டர் செய்ய வேண்டும். ஓ நன்றி, அதிரடியான வேகத்தில் வந்துச்சு. ஓ, என் பொழுதுபோக்கு பை. ஐ, அது யார்? உங்களுக்கு பசிக்கிறதா? நானும். சரி, பகிர்வதற்கு நான் தயார். நான் இன்னும் என்ன வைத்திருக்கிறேன்? சரி, அது ஒரு பார்க்கர் மற்றும் அது நீளமாக உள்ளது. ஜூலி, நீ என்கிட்ட இருந்த பர்க்கரை எடுக்க விரும்புகிறாயா? ஆஹா, நான் இன்றைக்கு சாப்பிட போகிறேனா? சரி. ஆஹா, எனக்கு பக்கோடை கிடைத்தது. அதை இப்போதே சுவைக்கிறேன். இதுவும் நீளமாக இருக்கிறது. அங்கே இன்னும் ஏதோ இருக்கிறது. நகெட்ஸ். நாம் சீக்கிரம் செயல்பட வேண்டும். ஓ, அதென்ன? ஏன்? சரி, இதை எடுத்து செல்வேன். சாப்பிடுவதற்கு ஆர்வத்துடன். என்னிடம் வேற ஏதாவது இருக்கிறதா? வீகோ, என்ன? பூண்டு சாஸ்? சரி, அதை கையில் எடுத்து பார்ப்போம். இல்ல, எனக்கு இது பிடிக்கல. எல்லாரும் எதையாவது சாப்பிடுகிறார்கள். நானும் களைப்பில்லாமல் இருக்கிறேன். எலக்ட்ரிக் கிதார்? நிக்கோல் கித்தார் வாசிக்க முடிவு செய்தார். அதற்கு பிறகு நான் ஒரு விருந்துக்கு திட்டமிடுகிறேன். எனக்கு இசைக்காக ஒரு ஸ்பீக்கரும் ஒரு அருமையான டிஸ்கோ பந்து உள்ளது. எல்லோரும் நட டான்ஸ். என்ன சாமி, அந்த சத்தம் யார் செய்கிறது? மியா. பாட்டி நடக்கிறது. அப்பா, பெண்களே, நீங்கள் என் பாட்டிக்கு தானே வந்திருக்கிறீர்கள். நாம் அனைவரும் சேர்ந்து ஆடுவோம். என்னை வரை யாரும் கேளவில்லை. சரி, நான் உங்களுக்கு சில மிக செம்ம மியூசிக் காட்ட போகிறேன். நான் எனது ஸ்பீக்கரை எடுத்து எனது எலக்ட்ரிக் கிட்டாரை இணைத்து நாங்கள் ஒரு அருமையான விஷயம் வாசிக்க போகிறோம். அந்த பெண்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். அழகா இருக்குது. நிக்கோலிடம் கூட போவோம். என் ரொம்ப பிடிச்ச பாடல். ரொம்ப குளிர். போயிட்டு வரேன். அவங்க எல்லோரும் நிகோல் கிட்ட போயிட்டாங்களா? நான் ஒன்னாக தான் இருக்கேன். இப்போ எனக்கு கேக் செய்யணும். நான் இதை பொறுத்தவரை மிகச் சிறப்பாக இருக்க போகிறேன். எல்லாம் பச்சையாக இருக்கும். ஓ, அதுவென்பது அழகாக இருக்கிறது. கிரீன் தான். வா வா, மற்றொரு அடுக்கு. ஹே, கலர் போச்சா? ஓ, நான் இன்னும் எடுத்து வரேன். மியா எங்கே சென்றாள்? அவள் அங்கே என்ன செய்கிறாள்? ஓ, மிக்கி. இந்த கிட்க்கு கண்டிப்பாக எனது சொந்த ஸ்டைலை சேர்க்கிறேன். வாவ், சரி, சற்றே பிங்க் வண்ணம் சேர்த்தால் நிச்சயமாக அழகாக இருக்கும். இது அழகாக இருக்கிறது. மியா அதை விரும்புவாள். வாவ். அவர்களது கண்டனையில் கேக் பண்ணுகிறார்கள். என்னால் முழுமையாக நேசிக்க முடியாது. இதோ பாருங்கள், அவளை பிடியுங்கள். ஓ, இதோ ஒரு குளிர் யோசனை. அதை உருவாக்க விரும்புகிறேன். இங்கே கொஞ்சம் மஞ்சள் வண்ணம் தேவைப்படும். நான் இறுதியாக பெற்றேன். என்ன? கேக் ஏன் முடிந்து விட்டது? சரி, அதை முயன்று பார்ப்போம். என்ன?
நீங்கள் என்னை இல்லாமல் கேட்க முடித்தீர்களா? நான் அதை முழுதும் பச்சையாகவே விரும்பினேன், ஆனால் இது ருசியானதாக தெரிகிறது. நாம் அதை சேர்ந்தே முயற்சிப்போம். சுவையாக இருக்கிறது. எவ்வளவு அழகான விளையாட்டு கிடைத்துள்ளது. என்ன பிரச்சனை? ஓ, எனது போன் சார்ஜ் ஆகாமல் போயிற்று. பாவம், நாம் ஏதாவது யோசிக்க வேண்டும். எனது போனே சார்ஜ் ஆகாமல் உள்ளது. ஓ ஆமா, என் கையில் எக்ஸ்பாக்ஸ் இருக்கிறது. என் QSJ பெயர்களை பார். மியா, நீ என்னோட சேர்ந்து விளையாட வேண்டுமா? ஓ சரி, நம்மால் சேர்ந்து விளையாடலாம். இது ஒரே சூப்பர் கேம். நான் இதுக்கு சாம்பியன். நான் உன்னை உடனே வெல்லவும். போடா போடா. வாவ், நீ ஒரு திட்டக்காரர். அந்த நண்பிகள் அங்கே விளையாடுகிறார்களா? நானும் அவர்களிடம் செல்ல விரும்புகிறேன். நாங்கள் விரும்புகிறோம், ஆனால் எங்களிடம் 2 கேம் பேட்ஸ் மட்டும் உள்ளது. ஓ சரி, எனக்கும் விளையாட ஒரு சில பொருட்கள் இருக்கின்றன. ஆனால் எனக்கு கான்சோல் இல்லை. எனக்கு வர்ச்சுவல் ரியாலிட்டி கண்ணாடி இருக்கின்றது. ஜூலி, இங்கே வா. இந்த இடங்கள் அதியாச்சி. என்ன பெண்கள் என்ன செய்கிறாங்க? போய் பாப்போமா? ஒன்னா விளையாட பரவாயில்லையா? ஆனா நமக்கு 2 மட்டுமே இருக்கிறது. மன்னிக்கவும், நாங்கள் எதையும் வழங்க முடியாது. என்ன? சரி, திரும்ப போகலாம். இங்கிருந்து எட்டி போ. நீங்கள் விளையாட விரும்புகிறீர்களா? நான் விரும்பவில்லை. நண்பர்களே, உங்களுக்கு எனக்கு பால் சாக்லேட் ரொம்ப பிடிக்கும். இது ரொம்ப ருசிகரமா இருக்குது. இது கொஞ்சம் உருகி விட்டது. ஒரு நிமிஷம், எனக்கு ஒரு யோசனை வந்துள்ளது. என் வீட்டை உலகத்திலேயே அழகானதாக்க வேண்டும். அதனால் என் வீட்டின் கூரை மீது சாக்லேட் பட்டைகளை வைக்கும். அது எவ்வளவு அழகாக இருக்கும். இப்போது அனைத்தையும் உருக விடலாம். நான் ஹேர் ட்ரையரை பயன்படுத்துவேன். அது நிச்சயமாக எளிதாக இருக்கும். இப்போ சாக்லேட் முழுவதும் எனது கூரையின் மேலே எப்படி இருக்கிறது பாருங்கள். அதாவது அற்புதம். நாம் சிலவற்றை பயன்படுத்தலாம். அந்த அழக பாருங்கள், மிகவும் அழகாக இருக்கிறது. வீட்டை அலங்கரிக்க நுழைவாயில். வாவ், இது அழகாக இருக்கின்றது மற்றும் சுவையானது. அந்த ஜன்னல் புறதாக்களை காட்டு. சின்னமும் ஒளி மிக ரோஷனமாக உள்ளது. என் வீடு தயார். தெரிய வந்த காலேட்டு பகுதிகள் கொஞ்சம் கண்ணுக்கு காட்டு. என் வீடு பொருத்தமாகவும் அழகாகவும் உள்ளது. போகலாம். ஓ, சோனியிடம் செம்ம அழகான வீடு இருக்கு. எனக்கும் வேண்டும். நான் என் வீட்டை ஹுப்பா புப்பாவால் அலங்கரிக்க போகிறேன். ஏனென்றால் எனக்கு அது கொஞ்சம் அதிகமா பிடிக்கும். என் சிறப்பு துப்பாக்கியின் உதவியுடன் சில புட்டுகள் செய்கிறேன். எனது வீடு இப்போது பப்ளிக் இனிப்புகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. அந்த கோடுகளை பாருங்கள். அற்புதம். ஆனால் அதுவே எல்லாம் இல்லை. அதை வெட்டுவோம். ஏதோ காணவில்லையே. உங்களுக்கு இது பிடிக்கிறதா? அது மிகவும் இளஞ்சிவப்பு. இப்போ நான் மட்டும்தான் இருக்கிறேன். பார்க்கலாம். நான் என் வீட்டை வாட்ஃபெல்ஸ் வைத்து அலங்கரிக்க போகிறேன். இது அற்புதமாக இருக்கும். முன்னாடி கூரையுடன் தொடங்குவேன். அதற்கெடுத்தே நெய்யால வாற்றும். நம்ப முடியல. இப்படி அதிகமாக நெய்யால நான் பார்த்ததில்லை. இப்ப பாத்திரம் மேல வைக்கிறோம். நம்ப முடியல. இதில் இன்னும் கொஞ்சம் கிரீம் சேர்ப்போம். முட்டாளிக்காய் ஒன்றை அதன் மீது ஒட்டுவிப்போம். மீதி வீட்டை அலங்கரிக்கிறேன். சாளரம் விளிம்பு உங்களுக்கு தெரியும். வாவ், எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. ஆச்சரியம். என் வீட்டை பாருங்கள். உங்கள் கருத்துக்களில் எழுதுங்கள். நீங்கள் என்னைப் போலவே வெஃபிள்ஸ் விரும்புகிறீர்களா? வாவ், பெண்கள் அவர்கள் வீடுகளை வெளியில் ஏற்கனவே அலங்கரித்துள்ளனர். பெண்களே,
நான் என் வீட்டில் ஓய்வு எடுத்துக் கொள்கிறேன். எல்லாம் இங்கு மிகப்பெரிய பிங்க் நிறத்தில் இருக்கிறது, ஆனால் கொஞ்சம் சலிப்பானது. எனவே இதை உள்ளே அலங்கரிக்கப் போகிறேன். இதோ எழுத்துக்கள். சுவரில் ஹப்பா புப்பா என்று எழுதப்பட்டுள்ளது. ஆச்சரியம். என் பிங்க் பிளர். என் புப்புழமா இயந்திரம். அவரா? நான் முழுமையான சுவையுடைய சாலட்ட உணவன் பெறப்போகிறேன். இது ரொம்பவும் சுவையா இருக்கும். இது ரொம்பவும் ருசிகரமாகவும் இருக்கிறது. இப்போது சுவரில் சில போஸ்டர்களை ஒட்ட வேண்டும். அதுதான் நான் ஹப்பா பப்பா பப்ளை ஒத்தடித்துக் கொண்டிருக்கிறேன். என் ஈறுகளின் உதவியுடன் கொஞ்சம் நன்றாக இருக்கிறது. அதை பாருங்கள். தயவு செய்து வேற ஏதாவது மாட்டை திருடிவிடலாம். என் சரியான கேமரா. சில செல்விகள் எடுக்கிறேன். நாம் அடுத்த வீட்டுக்கு போகலாம். சோஃபி என்ன செய்கிறா? இது மிகவும் நல்லதாக இருக்கிறது. இங்கே ஒரு சாக்லேட் நீரூற்று வைக்கலாம். அவர்களை மகிழ்விக்கவும். அதை பாருங்கள், என் கனவு நனவாகிவிட்டது. நன்றி. அறை மிகவும் வருத்ததாக உள்ளது. எனக்கு ஒரு மிருதுவான ரோல் தானே தேவை. இந்த அழகான சாக்லேட் நிறத்தை பாருங்கள். நான் ஒரு கிட்கேட் நாற்காலியை வைத்து விடுகிறேன். பின்னூட்டங்களில் எழுதுங்கள், உங்களுக்கு கிட்கேட்ஸ் பிடிக்குமா? என் புகைப்படங்களுடன் சில சாக்லேட் ஃப்ரேம்கள் தேவை. அருமை. ஓ, கம்பியில் உள்ள மார்ஷ்மெல்லோக்கள். அவை சாக்லேட் பூசப்பட்டால் மிகவும் சுவையாக இருக்கும். அருமை. அதுக்கு நான் விழைவேன். என் வீடு மிகவும் காலியாக உள்ளது. அதை சரி செய்யணும். நான் சுவற்றில் ஒரு வேஹ்பில் கடிகாரம் தொங்க விடுவேன். மற்றும் எனக்கு பிடித்த ஸ்டிக்கர்கள் வஃபிள்கள் போல படிவமாக இருக்கும். நிச்சயமாக அவை மிகவும் ஆர்வமூட்டுவதாக உள்ளன. நான் எல்லாவற்றையும் சாப்பிட்டிருப்பேன், ஆனால் எல்லாமே ஸ்டிக்கர்கள் என்பது வருத்தம்தான். அடுத்து செல்லுங்கள். சரி, எனது அனைத்து பொம்மைகளும் இருக்கும் ஒரு கூடை எனக்கு தேவை. கரடிகள், நீங்கள் அங்கேயே இருப்பீர்கள். எவ்வளவு மென்மையான மற்றும் மிருதுவானவர்கள் நீங்கள். எனக்கு இப்போது ஒரு நாற்காலி தேவைப்படுகிறது. இது வாப்பிள்ஸால் செய்யப்பட்டுள்ளது. அதை உங்களால் எண்ணிக்கூட முடியுமா? சரி, என் புகைப்படத்துடன் ஒரு வாப்பிள் பிரேம் வேண்டும். நன்றி. அதிசயம். நான் எல்லாவற்றையும் முடித்து விட்டேன். இப்போது நம்மால் ஒரு ஸ்நாக் சாப்பிட முடியும். நம்ப முடியாது. சின்னம் கருத்துக்களில் மறைந்து கிடக்கிறது. எந்த வீடு உங்களுக்கு மிகவும் பிடிக்கிறது? மற்றும் நாம் நகர்கிறோம். எனக்கு ஆணையை விரைவில் அனுப்ப வேண்டியுள்ளது. விழுந்து விடாதே. நான் எங்கே சென்றேன்? அப்புறுப்பான வீடுகள். இது ஸ்ட்ராபெரி ரொம்ப ருசியா இருக்கு. இதை பரிசோதிப்போம். என்ன? கூரையின் மீது பெரிய சாக்லேட் பார். அருமை. எப்பொழுதும் ஆஹா, நான் இந்த ஜெல்லிக்கட்டியின் ரசிகன். நீங்கள் இங்கு என்ன செய்கிறீர்கள் ஐயா? ஓ ஐயோ, என் சாக்லேட், என் ஸ்ட்ராபெரி. ஒரு ஆர்டர் வழங்கும் நேரம் ஆகிவிட்டது. நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். ஓ இல்லை. அப்படியாக சாக்லேட். நிறுத்து. அம்மா, எங்களை ஆங்கிலால் பிடித்து விடுவோம். வாவ், நாங்கள் சாக்லேட் தொழிலில் இருக்கிறோம். குளிர். இது என் கனவு. இது முழுவதும் ஓடும் வீடுகளாலும் ஊற்றுகளாலும் ஆனது. மேலும் கூட இத பாரு, ஈதன் பாரு. நான் வெளியேறுவதற்கான வழியை கண்டுபிடித்தேன். நாம் இங்கிருந்து வெளியேற வேண்டிய நேரம் வந்துவிட்டது. வாங்க, கதவை திறவு. கிளிக்கு நேரமாக இருக்கிறது. வாங்க, நாம் எல்லாம் சேர்ந்து பலவீனம் இல்லாமல் இருக்கலாம். செயல்படவில்லை. ஆம், ஆனால் நாம் எதையாவது சாப்பிடலாம். அப்போ இராம்பு சீக்கிரம் மீறலாம்.
ஆம், நான் மேலோட்டமாய் சாப்பிடுகிறேன், அதிகமாய் சாப்பிடுகிறேன். சாக்லேட் முட்டைகள் முட்டி சிதறுகிறது. எனக்கு இனம் புரிவதில்லை. M&M's-உம் ரொம்ப சுவையாக இருக்கிறது. என்ன? நான் ஏற்கனவே முடியவில்லை. இது அதிகமாக உள்ளது. என்ன? சரி, நான் நினைக்கிறேன் நாம் இங்கே முடித்து விட்டோம். ஆனால் எனக்கு இன்னும் கொஞ்சம் வேண்டும். அவளை நேசிக்கிறேன். ஆம், இது மிக அருமை. இனிப்பு சொர்க்கத்தில் உங்களுக்கு பிடித்த இடம் இது? எனக்கு தோன்றுகிறது நான் திருடன் செல்ல போகிறேன். நாம் இங்கே எல்லாவற்றையும் சாப்பிட்டோம். ஈதன், இல்லை, எல்லாவற்றையும் இல்லை. வாருங்கள், நாங்கள் இன்னொரு சாக்லேட். கிம், எழுந்திரு. வாரும். சரி, இன்னொரு முறை முயற்சிக்கலாம். வாரு, எழுந்திரு. மன்சி, நாங்கள் கதவை கடந்து செல்ல முடியும் என்று நினைக்கிறேன். ரே, நாங்கள் என்ன? அப்பா, என்ன அது? ஹூ, நீண்ட பிளாஸ்டர் பிடிக்குமா? இங்கிருந்து வெளியேறு, வெளியேறு, வெளியேறு. வாருங்கள், ஒண்ணும் பண்ணாதீங்க. போகிறேன். அவ்வளவு எளிதில் இல்ல. நாங்கள் எங்கு பரப்பதோ? ஹாஹா, சரி சரி, நான் அவர்களை அங்கே கொண்டு செல்லவிருக்கிறேன். நாம் இன்னும் முடியவில்லை. சரி, நாம் எங்கே இருக்கிறோம்? நான் மீண்டும் வழக்கமானவராக மாறிவிட்டேன். ஆமாம், இனி நான் குண்டு பயனில்ல. மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. ஈதன், நீ எங்கே இருக்கிறாய்? ஈதன், என்ன ஆகிவிட்டது? நான் என்ன செய்ய வேண்டும்? வெளியேறும் அடையாளம் அங்கேதான். எங்கு? மேலே. நாம் செல்லவதா? என்ன பண்ண வேண்டும் என எனக்கு தெரியும். எங்களிடம் நிறைய பபிள் கம் இருக்கிறது. நான் அதை சாப்பிட விரும்பவில்லை. ஆனால் உனக்காக ஈதன் எந்த அளவுக்கு வேண்டுமோ அந்த அளவுக்கு கம்மை சாப்பிட தயார். ருசியானது. இது மிகவும் நல்லது மற்றும் அருமையானது. வா நான்சி, நீங்க தான் செய்ய முடியும். எனக்கு ஒரு சக்தி எழுச்சி இருக்கிறது. ஆனால் இல்லை, இன்னும் நான் என்றென்றும் பயமாகவே இருக்கிறேன் போன்று தெரிகிறது. இல்லை, எனக்கு ஒரு வினாடி கொடுக்கவும். அது போதுமானது என நம்புகிறேன். இதோ இதன். சரி, வா, எடுத்துக்கொள். நான்சி, நன்றி. என்ன? நான் பறந்து செல்கிறேன். வா ஈதன், நான் உடன் வெளியே செல்ல விரும்புகிறேன். நீ செய்து விட்டாய் நான்சி. என்ன? ஓ இல்ல, ஒன்கா அதை மீண்டும் செய்கிறார். நீங்கள் வாங்க, இது என் காலனி. அதை எடுத்துக்கோ. பண்ணிடுங்க. ஆஹா, குழந்தை, அவனுக்கு அது தக்கதே. ஓஹோ, நாங்கள் எங்கே இருக்கிறோம்? பல சுவையான பொருட்கள். இங்கே. நான் கதவை கண்டேன், ஆனால் அதை மீண்டும் திறக்க முடியவில்லை. என்னை தாய் வேண்டும். நான் அதை பெறவா? அது சரி. என்ன? அது உண்மையானதல்ல. ஈதன், நீ என்ன செய்கிற? இந்த சுவையான புளித்தூள் கொழுக்கட்டைகளை பாருங்கள். நான் அதை ரொம்ப விரும்புகிறேன். ஏன் வடிவுள்ள வாசனைகள். சரி, நாம் அன்னத்தை பார். அது எங்கே? அது எங்கே? இது சிறுநீர். ஈதன், சாப்பிடுவதை நிறுத்து. நாம சிந்திக்கணும். அங்கே திருக்கிடும் குளிர்பானங்கள் உள்ளே இருக்கிறான். ஆமாம், நல்லா இருக்கேன். நாங்க எல்லா காட்டன் கேண்டி பூரணமா கரையிறோம். அப்புறம் எல்லா இனிப்பு கிடக்கும் பாரு. எவ்வளோ அழகான சாக்லேட். ஆனால் நாமோடு கண்டுபிடிக்க தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். இப்படியா ஒரு நாயை காணலாம்? எதுவும் இல்லையா? மறுமொரு ஸ்னிக்கர். மற்றொன்று டிண்டர். வாங்க, வாத்து எங்க? இன்னொரு ஒண்ணு. இதான் இன்னொரு ஒண்ணு. எனக்கு நீளமும் இருக்கு. நம்மிடம் கார்டன் கண்டி இல்ல. இதுவாக இருக்க வேண்டும். நாம் தான் வாத்தை கண்டுபிடித்து விட்டோம். அப்படியா? இதோ உன் சிறிய பொக்கிஷம். சல்யூட். இங்கிருந்து போவோம். உன்னை பிடிச்சு. அவன் பிடிக்க வருகிறான். சீக்கிரம். ஓட முடியாது. நானும் கொஞ்சம் களைப்பாக இருக்கிறேன். வாங்க, யார் முதலில்? வாங்க.
நான் மறுமுறை செய்து காட்டினேன், காலணிகளின்றி. ஆனால் நான் செய்தேன். நாம் கதவை திறந்து விட்டோம். வா ஈதன் பை ஒன்கா. ஆஹா, இவ்வாயில் ஒரு கண்ணியாக மறைந்து விட்டது. இப்போது அது பூட்டப்பட்டு விட்டது. நாம என்ன செய்யணும்? ஒரு நிமிஷம் இருங்க. நான் இதை பார்க்கிறேன். சூப்பர். மற்றொரு முறை அப்படி செய்து விடுங்கள். ஆம், நீ செழுமையான ஜீனியஸ் வா இதயத்துல வாங்க. நீயே வாராயா? உங்கள் பார்வைக்கு நன்றி. போர் வாருங்கள். கதவு வெடிப்பு. ஆஹா, எவ்வளவு அருமை. குரே, சுதந்திரம், ஹம்பீர் மற்றும் சிராரால் என்ன இருக்கிறது பாரு. ஓ, இனிமை இனிமை. சுதந்திரம் என்ன? நான் சொன்னேனடி, அட, நீ உன்னை ஓட முடியாது. நான்சி, நான் என்ன செய்ய வேண்டும்? ஓ சரி, எனக்கு ஒரு சூப்பர் சாப்ஸ் இருக்கிறது. ஜென், என்னை பிடி. அப்பா, என்ன நடக்கிறது? வாசகர்களே, ரெடிங்க. என்னால் மட்டுமே. ஆமா, சரி, உன்னை சாக்லேட்டா மாத்துகிறேன். அவர் உண்மையில் செய்யும் சாக்லேட் எப்போதும் சுவையாக இருக்கும். ஆமாம், நீ கிளம்பி நான்சி. அவனை பிடிச்சோம். ஹாஹா, கையொடுப்பு. அது வீட்டை ஒன்றாக அமைப்பதிலிருந்து தொடங்குவோம். பாகங்களை ஒன்றாக இணைக்கிறோம். அப்படியே, பின்னர் அதை அடித்து வைக்கவும். ஐயோ, அது மிகவும் வலிக்கிறது. என் விரல். ஓ, கவலைப்படாதே லுபுபு. சோபி நிச்சயமாக நன்றாக இருக்கிறார். நீ ஒரு சுத்திகையை எப்படி பயன்படுத்துவதுன்னு தெரியாதா சோபி? எனக்கு ஒரு திருப்பி பொறி இருக்குது. இந்த கருவி வேகமாகவும் நம்பகமாகவும் உள்ளது. ஒரு வீடு கட்டுவோம், எவ்வளவு விரைவாக இல்லையா? முடிஞ்சது. ஒரு கூரை சேர்ப்போம். இப்போது நான் ஒரு வீடு கட்டிவிட்டேன். சோபி, நீ என்ன செய்தாய்? நான் சுத்தியை கையாள முடியாது. ஓ, எனக்கு ஒரு யோசனை வந்துவிட்டது. எனக்கு சுவைக்காய் தேவை. அதை கொஞ்ச நேரம் சுவைக்கலாம். இப்போது இந்த சுவைக்காயை பயன்படுத்தி அனைத்து துண்டுகளையும் ஒட்டுவோம். இது ஒரு சிறந்த யோசனை. எனக்கு கிடைத்து விட்டது. அப்படியே என்னதி? இப்போது கூரை. வாவ். என்ன என்ன நடக்கிறது? நான் நீல வண்ணத்தில் மூழ்கி இருக்கிறேன். நிறுத்து, நிறுத்து. இது என் நீல வண்ணம் கொண்ட நீர் துப்பாக்கி. நான் என் வீட்டை நீலமாக பூச போகிறேன். இது எளிது. தொடங்குவோம். பூசு பூசு பூசு. லுபுபு, கவனமாக இரு. நாமும் வீட்டின் உள்ளே வண்ணம் பூச வேண்டும். அப்படியா? டானி வீட்டை வேகமாக பூசினார். இப்போது சோபியின் முறை. அவள் என்ன செய்தாள்? வாவ், அவள் நீர்பீச்சி மூலம் நேராக இளஞ்சிவப்பு வண்ணத்தை ஊற்றுகிறாள். அருமை. இது எல்லாவற்றையும் சமமாக வர்ணம் செய்கிறது. வாவ். அதை பாருங்கள், மிகவும் வேகமாகவும் எளிதாகவும். ஓ, அடி லுபுபுவின் ஓவியம். டானி என்ன பண்ணார்? ஓ, ஒரு வருஷத்து லுபுபுவின் ஓவியத்தை இணைக்க முடிவு பண்ணார். ஆமா, நான் உனக்காக ஒரு குளிர்ச்சியான வீட்டை கட்டி முடிச்சு விட்டேன். லுபுபு. ஓ லுபுபு, உனக்காக நான் கட்டிய சிறந்த வீடு இதுதான். என் வீட்டுக்கு முன்புறம் ஒரு தோட்டம் உருவாக்குவோம். அதில் ஒரு செயற்கை புல்வெளி மற்றும் இரு பக்கங்களிலும் ஒரு வேலி இருக்கும். அருமை. லுபுபு, இங்கே என்ன வைக்க விரும்புகிறாய்? ஓ, அதுதான் எனக்கு ஒரு சிறந்த விளக்கு இருக்கிறது. ஒரு கிறிஸ்துமஸ் மரம் மற்றும் ஒரு கைநாற்காலியை உள்ளே வைக்கிறேன். இப்போது இது ஒரு மண்டபம் போல தெரிகிறது. உள்ள வாருங்கள். உங்களுக்கு பிடிக்கிறதா? நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறேன். டானி, நீ என்ன யோசிச்ச? சரி, எனக்கு ஒரு சிறந்த யோசனை இருக்கிறது. என் வீட்டின் பக்கத்துல ஒரு கேரேஜ் வைக்கலாம் மற்றும் இங்கே கருவிகளை தொங்க விடலாம், போஸ்டர்களை வைக்கலாம் மற்றும் டயர்களை வைக்கலாம்.
கார் இல்லாம ஒரு கேரேஜ் என்ன? உள்ளே வாருங்கள். என் லுபுபுக்கு தனது சொந்த கார் உள்ளது. அது ஒரு குளிர்ச்சியானது. உன்னிடம் என்ன இருக்குது? நான் ஸ்பாஞ்சுகளை தேவைப்படுகிறேன். அவற்றை இணைப்போம். இப்போது சில பிரகாசமான துணிகளை சேர்ப்போம். நமக்கு ஒரு சோஃபா உள்ளது மற்றும் சில தலையணைகள். இப்போது ஒரு இளஞ்சிவப்பு கம்பளத்தை போடுவோம். சோஃபாவின் அருகில் ஒரு சிறிய செடியுடன் ஒரு காபி மேசையை வைப்போம். இப்போது அலமாரி, ஒரு டிவி, மேலும் சில செடிகள். நமக்கு ஒரு வசதியான வாழும் அறை உள்ளது. ஹலோ கிட்டி ஸ்டிக்கர்களை சேர்ப்போம். அவை மிகவும் அழகாக இருக்கின்றன. அவற்றை எல்லா இடங்களிலும் வைப்போம். As bubbles, Cinderbell Bray, first days, vertebrate chilies, Didier Berries. இங்கே ஒரு கடிகாரம் வைப்பேன். என் லுபுபு பார்ட்டிகளை விரும்புவதால் ஒரு டிஸ்கோ பந்தை தொங்க விடுவோம். என்ன? அதைவிட நன்றாக செய்வேன். நான் ஒரு கம்பளத்தை போடுவேன். அங்கே ஒரு சோபா, தலையணைகள் என்று என் லுபுபுவின் ஒரு சிற்பம் இருக்கும். நாங்க போஸ்டர்களை தொங்க விடுவோம். இங்க ஒரு ஸ்ரீபுதர், ஒரு கைநாற்காலி, ஒரு மேசை. மேசையில் கோலா இருக்கும். இப்போது அலமாரிகள். இங்கே அனைத்து அலங்காரங்களுடனும் ஒரு ரேக். டிஸ்கோ பந்துகளை மறக்காதீர்கள். நம்மால் குல் பார்ட்டிகள் நடத்த முடியும். வாவ், ஆம். இரண்டாவது மாடியில் என்ன செய்யலாம்? அந்த சத்தங்கள் என்ன? ஓ ஷில்லா, அது என் லுபுபு அழுகிறது. ஓ அது பசிக்கிறது. ஓ சரி, இங்கே ஒரு சமையலறை அமைக்கலாம். முதலில் இந்த டைலை எடுத்து அதை வண்ணம் பூச வேண்டும். அதனால நமக்கு அழகான தரை இருக்கும். சதுரங்க பலகையை போல இருக்குதா? சரியா? அருமை. இப்போ கத்தரிக்கோல் மற்றும் கார்ட்போர்டு எடுப்போம். நாங்க ஒரு செவ்வகத்தை வெட்டுறோம். பிறகு மஞ்சள் கார்ட்போர்டிலிருந்து இப்போது 2 செவ்வகங்களை ஒன்றாக ஒட்ட வேண்டும். நாங்கள் முழு அமைப்பையும் சேர்க்கிறோம். இங்கே எனக்கு ஒரு பார் மேசையும் நாற்காலிகளும் உள்ளன. மேசையில் நாம் உணவும் குவளைகளும் வைக்கிறோம். இப்போது இந்த அழகான செடியின் அருகில் ஒரு குளிர்சாதன பெட்டியை வைப்போம் மற்றும் நிச்சயமாக அனைத்து சமையலறை பொருட்களையும். காலியான அலமாரிகளை உணவால் நிரப்பி அடுப்பில் பாத்திரங்களை வைப்போம். இங்கே இருக்கின்றன. லுபுபு, வா பாரு. சோஃபி, ஆனால் நீர் படிக்கட்டுகளை செய்யவில்லை என்றால் லுபுபு இரண்டாவது மாடிக்கு எப்படி செல்வார்? அதை விரைவாக சரி செய்ய வேண்டும். ஆஹா, வாவ், என்ன அழகான படிக்கட்டு. நான் முயற்சித்தேன். சமையலறை எப்படி இருக்கிறது? வாங்க சாப்பிடுங்கள். நீங்கள் கேக்குகளை பாராட்டுவீர்கள் என்று எனக்கு தெரியும். வாவ். நீ என்ன செய்கிற டேனி? நான் ஒரு நல்ல மெக்டொனால்ட்ஸ் பாணி சமையலறையையும் செய்தேன். என் லுபுபு எப்போதும் தனது பிடித்த பர்கர்களை சாப்பிடலாம். உங்களுக்கு பசிக்கிறதா? வாங்க, நான் உங்களுக்காக என்ன செய்திருக்கிறேன் என்று பாருங்கள். Penny, on Lububu allowing intensive venturing, Lister Punter decorates அற்புதமாய் இருக்கேன். ஓப்ஸ், நீ அதிகமாக கோலா குடித்து விட்டாயா? அது வேடிக்கையாக இருந்தது. அடுத்தது என்ன நடக்கிறது என்று பார்க்க காத்திருக்கிறேன். இப்போது நான் ஒரு படுக்கை அறை செய்ய போகிறேன். நாங்கள் ஸ்பாஞ்சுகளை எடுத்து துணியால் மூட போகிறோம். பின்னர் காரின் பகுதிகளை கார்ட்போர்டில் இருந்து வெட்ட போகிறோம். அவற்றை சிவப்பாக வண்ணம் பூச போகிறோம். இது உண்மையான லைட்னிங் மெக்வீனாக இருக்க போகிறது. இது இதுவரைக்கு நன்றாகவே இருக்கிறது. இப்போது நாங்கள் படுக்கையை கார்ட்போர்டில் ஒட்ட போகிறோம். இது ஒரு உண்மையான கார் படுக்கையாக இருக்கும். அருமை. சோஃபி, உனக்கு என்ன தோன்றுகிறது? என் புதிய ஸ்டைல் படுக்கையறை உனக்கு பிடிச்சதா?
இது மோசமா இல்ல, பட் நான் வந்து இதை மேம்படுத்த போறேன். இதை வந்து எப்படி சரி பண்றது எனக்கு தெரியும். நாங்க அந்த குச்சிகளை மற்றும் ஒட்டுகளை எடுக்கிறோம். குச்சிகளை ஒண்ணா ஒட்டுகிறோம். இப்போ ஒரு துணியால் மூடி மலர்களின் வடிவத்துல அலங்காரங்களை ஒட்டுகிறோம். நீங்கள் பார்ப்பீர்கள், இது கற்பனை கதைகளில் போலவே அற்புதமாக இருக்கும். என் லுபுபு ஒரு இளவரசி ஆக இருக்கிறாள் மற்றும் எல்லாமே ஏற்கனவே மிகவும் சிறப்பாக தெரிகிறது. வாவ் சோபி, நீ அருமையான வேலை செய்தாய். நான் என் லுபுபுவுக்காக ஒரு கணினி மேசையை உருவாக்கியுள்ளேன். அவன் இங்கே கணினி விளையாட்டுகள் விளையாடவோ அல்லது நண்பர்களுடன் பேசவோ முடியும். இப்போது என் லுபுபு தூங்க நேரம். நீ எங்கே இருக்கிறாய் என் செல்லமே? அவர் உடனே தூங்கிவிட்டார், அதனால் அவர் அதை ரசித்தார். என் லுபுபு மகிழ்ச்சி அடைவாள். செல்லமே, நான் உனக்காக என்ன செய்தேன் பாரு. உன் கனவு அறை ஒரு படுக்கை அறை. நான் இதை உனக்காக செய்தேன். இனிய கனவுகள் செல்லமே. டேனி, அவர்களை தூங்க விடுவோம். அவை மிகவும் அழகாக இருக்கின்றன. நான் துவங்க தயார். உங்களுக்கு பிரச்சனை இல்லை எனில் மகிழ்ச்சியான அதிர்ச்சி. உனக்கு வருந்துகிறேன். எனக்கு இதை வெறுக்கிறது. அவன் காரமானவன். நீ பேசிக் கொள்ளும் போது என்னை ஏதும் செய்து விட்டாயே என்று நினைக்க வைத்து விடுகிறது. கிண்டர் சர்ப்ரைஸ். எவ்வளவு அதிர்ஷ்டம். எனக்கு சாக்லேட் பிடிக்கும். என் கருத்தில் உலகத்தில் சாக்லேட்டை விட ருசிகரமானதா எதுவும் இல்லை. சூசி, உன் வாயை மூடி அங்கே இருந்து விலகு. ஆனால் நான் என்ன செய்வேன்? இந்த காரமான மிளகையை சாப்பிட்டால் எனக்கு பிடிக்கவில்லை. சாக்லேட் எல்லாவற்றையும் சரி செய்யும் மற்றும் இதை இன்னும் ருசியாக்கும். நான் எடுப்பதற்கு ஐயோ, ஒரு நிமிஷம் காத்திரு. நான் அவசரமாக போவதில்லை. எனக்கு ஒரு நல்ல யோசனை உள்ளது. என்ன செய்கிறேன்? நீ சாக்லேட்டை மட்டும் நக்க முடியாது. எல்லாவற்றையும் சாப்பிட வேண்டியது தேவையானது. நீங்கள் எனக்கு அனுமதிக்க மாட்டீர்கள் என்று நான் தெரிந்தேன். சரி, பார்க்கலாம். நான் இதை சமாளிக்கலாம். என்னால் ஒரு வியர்வையும் கூட வராது. ஓஹோ, என்னுள் ஒரு தீப மிரட்சி ஆரம்பமாகிறது. உங்களுக்கு நல்ல பாதுகாப்பு தேவைப்படலாம். நான் இப்போது தடுக்க முடியவில்லை. நான் எரிகிறேன். அந்த சூசி, நீர் மாறி தீ மூச்சிடலாமா? மன்னிக்கவும், என்னை கையாள முடியவில்லை. ஒரு டிபிஆர் கிகானாத சிலபில் என்ன செய்ய வேண்டும்? ஆஃபா, இதை விட்சுட்டி உள்ளது. மிக சந்தோஷம். முடிஞ்சிட்டதா? எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. ஏன் சிரிக்கிறாய் சூசி? உன் முழு முகத்திலும் சாம்பல் இருக்கிறது. வரி இருக்கிறது. சிறப்பாக இருக்கும் என நம்புகிறேன். அதல்ல, என் சாக்லேட் இலை உருகிவிட்டது. இது ஒரு விபத்து தான். நீதிமானாக வேறுபாடு என்ன? எதையும் இப்போது சரி செய்ய முடியாது. வாவ், கொடை ஒரு தாக்க முறை. சூப்பர். பாருங்கள், வேறொரு கிண்டர் சர்ப்ரைஸ் இருக்கிறது. இது உண்மை அதிர்ஷ்டம். இதிலிருந்து ஒட்டு காகிதத்தை இப்பொழுது எடுக்க வேண்டும். இப்படி இருக்கும்போது மிக பெரியதாக இருக்கிறது. இப்போது நான் எல்லாவற்றையும் அகற்ற முயற்சிக்கிறேன். இப்போது நான் சாக்லேட்டை சாப்பிடுகிறேன் மற்றும் எனக்கு சிறிது கொடுக்கவும். தயவு செய்து அதன் பரிசீலனையை தேடாதே சூசி. ஒரு சாக்லேட்டை நீதான் சம்பாதித்தாய், மற்றொன்றை நீ பெற மாட்டாய். எவ்வளவு பேராசை! புதிய பானைகள் மிகவும் அருமையாக இருக்கின்றன. அவற்றை ஒன்றாக திரைப்போம். பாருங்கள், இவை பொம்மைகளாக இருக்கின்றன. அழகாக இருக்கின்றது. நான் இதை முதலில் தொட ஆசைப்படுகிறேன். வித்தியாசமாக இருக்கிறது. பொத்தான்கள் அழுத்த முடியவில்லை. எனக்கு எதுவும் புரியவில்லை. இது உண்மையாகவே உடைந்ததா? எனக்கு தெரியவில்லை. மேலும் நெருக்கமாக பார். ஐயோ, நான் இதை தொலைத்துட்டேன். இப்போ ஒரு தொலை இருக்கிறது. இது மிகவும் வித்தியாசமாக இருக்கிறது. மேலும் ஒரு விஷயம், என் போப்பி, இது மிகவும் சுவையாக மக்காக்கீராடு விட்டு பார்க்கலாம். ஆச்சரியம். இது மாமிர்லேட். அருமை. என்ன ஒரு மனமகிழ்ச்சியான ஆச்சரியம். நிச்சயமாக என் வரிசையையும் சாப்பிடலாம். ஓ, ஒரு நிமிடம். என்ன? நான் முடியவில்லையே. நான் இதை பறிக்க முடியவில்லை. இது மிக கடினமாக உள்ளது. எனது பற்கள் முறிந்துவிடும். ஆஹா, எனது முகம் வலிக்கிறது. அடுத்த முறை நீங்கள் எல்லாவற்றையும் உங்கள் வாயில் இழுக்க மாட்டீர்கள். மன்னிக்கவும், உங்கள் நகைச்சுவையால் எனக்கு கவனம் கலைப்படுத்த நேரமில்லை. சாப்பிட நேரமாயிற்று. ஆம், சாக்லேட் இதை மேலும் அருமையாக ஆக்கியது. தெய்வீகமான சுவை. நான் இதை ஒருபோதும் முயற்சித்ததில்லை. என்ன? எனக்கும் கொஞ்சம் வேணும் மியா. குறைந்தது ஒரு சிறு துண்டு கொடு. இல்லை, ஏற்கனவே தெரிந்து கொண்டேன். எங்கேயாவது உட்கார்ந்து விளையாடி இருக்க வேண்டும். நிறுத்து. எனக்கு ஏதோ உண்டாகி இருக்கிறது என்று நினைக்கிறேன். என் பாப்பரை சாக்லேட்டால் நிரப்ப முடிவு செய்து விட்டேன். இதிலிருந்து நல்லதொரு விஷயம் வரக்கூடும் என உறுதியாயிருக்கிறேன். ஹே, எங்கு போகிறாய் சூசி? சாக்லேட் உறையும்படி இதை பிரிட்ஜுக்குள் வைக்க வேண்டும். இதுதான். இப்போது சிறிது நேரம் காத்திருக்கிறேன். ஓ, எனக்கு இது முடிந்தது போல் தெரிகிறது. நாம் அதை வெளியே எடுக்கலாம்.
ஆச்சரியம், சாக்லேட் பிடித்து விட்டது. விரைவில் நான் இதை சுவைக்க முடியும். நீங்கள் எங்கு சென்றீர்கள் சூசி? இப்போது நீங்கள் ஒவ்வொன்றும் புரிந்து கொள்வீர்கள். நான் என் பாபிட்டை சாக்லேட் வைத்து ஃப்ரிட்ஜில் வைத்தேன். நான் என்ன பதக்கம் கிடைத்தது பாருங்கள். அது நன்றாக உள்ளது. மேலும் சாக்லேட் சேர்க்கலாம் என்று நான் நினைக்கிறேன். சரி, இதை நமக்கு சுவைக்கும் நேரம். இது மிகவும் நல்லதாக இருக்கிறது. சாக்லேட் வாய் பற்றி செல்கிறது. என்ன இது அற்புதம் என்பதை இன்றி எனக்கு சந்தேகமில்லை. எனக்கும் உபயோகிக்க கொடுக்கிறாயா? நீ கொடுக்க மாட்டாய் என எனக்கு தெரியும். கஞ்சம் சாபம். சரி, கேட்காதே. என் வழியிலேயே நான் எடுத்துக்கொள்கிறேன். மன்னிக்கவும் சூசி, இப்போது இந்த பாப் என்னுடையது. இந்த எல்லா அழகான பொத்தான்களும் மீண்டும் மீண்டும் அழுத்துவதற்கு ஒன்று மிகவும் போதை பெறுவது போல இருக்கிறது. விரல்கள் தானாகவே அதை நோக்கி செல்கின்றன. உண்மையில் மற்றவர்களின் பொருட்களை எடுத்துக்கொள்வது தவறாகும். அதனை உடைக்காதீர்கள். அதை எனக்கு கொடுங்கள். கொடுங்கள். என்ன செய்தாய் மியா? நாங்கள் அதை கிழித்து விட்டோம். ஓ சூசி, எங்க இருக்கிறாய்? எல்லாமே சரியாக இருக்கிறதா? அரச குடும்பத்தை சேர்ந்தது. ஏய், நீ அதை எடுத்தே ஆக கூடாது. இதற்கு முழுமையாக நீயே காரணம். சரி, பாதி நல்லதே. எப்போதாவது உன் சொல் சரியே இருக்கலாம். இது வேலை செய்கிறது. இதை திறப்பதற்காக நான் காத்திருக்க முடியாது. அப்படியா? திற. அது மக்காச்சோளம் தானா? என்ன, உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்கும். பார்க்கலாம். குச்சி மீது ஐஸ்கிரீம். நீ சொன்னது சரியாயிருந்தது. ஓ, வாழ்க்கை ஏன் இவ்வளவு அநியாயமாக இருக்கிறது? நான் உங்களது இடத்தில் இருக்க விரும்புகிறேன். நான் உங்களை குணப்படுத்துகிறேன். நீ என்ன வித்தை? அப்போது இது வேடிக்கையாக இல்லை. எனக்கு பொறுத்தவரை மிகவும் வேடிக்கை. நான் சில நேரம் மக்கனம் இருப்பது விரும்பினேன். வாவ், ஓ, இது மிகவும் சுவையாக இருக்கிறது. இது சாக்லேட்டுடன் சிறப்பாக செல்கிறது. இது உண்மையான பாப்சிகளாக மாறிவிட்டது. அதை நான் சுவைக்க விரும்புகிறேன். உங்கள் உதவியின்றி அதை செய்ய முடியும் என்று நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இது மிகவும் நல்லது. சாக்லேட் அழகு நேரும் ஐஸ்கிரீம் சாப்பிடுவதற்கான ஒரு மாஸ்டர் கிளாஸை நான் வழங்கலாம். நான் இதனை உன்னை விட அதிகமாக சாதித்திருப்பேன் என்று நினைக்கிறேன். தெய்வீகம். இங்கே ஜாகும் குளிர்ந்து விட்டது என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? நான் அசைய முடியவில்லை. ஹே, உனக்கு என்னாச்சு மியா? விசித்திரமாக இருக்கிறது. எந்த பதிலும் இல்லை. அவர்கள் உறைந்து போய்விட்டார்களா? சரி, அப்படி இருக்கிறது. சுவை. நான் இறுதியாக பல்லை ருசிக்க முடியும். என்னை யாரும் நிறுத்த முடியாது. அதை பார்க்க அருமையாக இருக்கிறது. இனிமேல் நம்பிக்கை வையுங்கள். ஆம், நான் ஐஸ்கிரீமும் உங்களை போலே நல்லா சமாளிக்க முடியும். நீ எங்கிருந்தாவது என்னிடம் அதை பெறுவாய். நான் நினைத்ததா அல்லது நீ ஏதும் சொன்னாயா? மன்னிக்கவும் மகனே. சரி, நான் உன்னை குளிர்ச்சியை நீக்கும் ஷுவை கேஸ் பார்ட்னர் இதற்கு உதவும் என்று எனக்கு நிச்சயம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் மியா? அது மெல்ல மெல்ல சுகமாகி இருக்கிறதா? ஓ, நான் மீண்டும் நகர முடிகிறது. இது எவ்வளவு நன்றாக இருக்கிறது. நன்றி சூசி, நீ என்னை காப்பாற்றினாய். ஓ இல்லை, என்னுடைய ஐஸ்கிரீம். நீ அதை சாப்பிட்டாய். இதை எனது உதவிக்கு ஒரு சிறிய விருதாக கொண்டாடலாம். ஓ அப்படியா? அப்படியானால் நீ அதை தூர்வெறும் கொழுக்கும் சாப்பிட வேண்டும். ஏற்கனவே சார்லட் அதை ருசிக்கிறதற்காக சுவையாக இருக்கும். இப்போது நாம் பார்ப்போம். இதுவரை அது அவ்வளவாக கெட்டதாக இல்லை என்று தோன்றுகிறது. ஆனால் இப்போது இது மோசமாகிறது. முழு சுவையையும் நான் உணர்ந்தேன். நீ என்ன செய்ய போகிறாய் சூசி? கார்ன் கொண்டு ஏதாவது சமைக்க முடியும் என்று நினைக்கிறேன். இதற்கு நீங்கள் மகான் போன்றவர்களை எதையும் விசாரிக்கலாம். ஆனால் உனக்கு எண்ணெய் சோம்பு எதற்கு வேண்டும்? இன்னும் புரியலையா? எனக்கு வெண்ணெய் பொரி புடவைய செய்ய வேண்டும். முந்திரிக்காய் கடல் நன்றாக சூடுபடுத்தப்பட வேண்டும். ஓ, அவைகள் என் முகத்துக்கு நேராக பறக்கின்றன. இதை பாணாக்கவில்லை. சரி, இதோ அது. எப்படி குளிராக இருக்கிறது. இது ஒரு பெரிய நான் உங்களை தெரிந்த மதிப்பீடு. ஏதாவது மாற்றம் செய்ய நினைக்கவில்லை. அதிகமாக பிடிக்கும். சாக்லேட் மேல் பூச்சி இல்லை, ஆனால் அதை இப்போது சீர் செய்வேன். என்ன அழகு. சாக்லேட் சரியாக பொருந்துகிறது. எப்போது என் உணவாக முற்றிலும் தயார். அந்த சுவை அருமையாகவும் இருக்கிறது. நான் இன்னும் மேலும் மேலும் விரும்புகிறேன். சூசி, நாம் நெருக்கமான நண்பர்கள் என்று எனக்கு நினைவூட்ட விடு. எனவே நான் உனக்கு குடிக்க போகிறேனா? சரி, இது பிடி. ஆனால் நீ மெய்நிலை முனையத்தை கடந்தும் எரிகிறாய். நன்றாக இலக்கு வைத்து படி. நான் எதையும் பிடிக்க முடியாது. மன்னிக்கவும், என் பார்வை மோசம் உள்ளதே. நீங்கள் முயற்சிக்கவே இல்லை. மூட்கை பதிவுகளுக்கு உடனடியாக. எவ்வளவு அருமை. இது தரமாக இல்லை. எனது கருத்தில் எல்லாம் சரியாக தான் உள்ளது. எனக்கு பாப்கார்னும் உனக்கு பக்கெட்டும். அருமை. இந்த முறை நான் முதலில் இருக்க விரும்புகிறேன். ஆம்,
வாவ், கோகா கோலா. வாவ், இது நிச்சயமாக இருக்கிறது. நீ மிகவும் அதிர்ஷ்டசாலி. என்னிடம் என்ன இருக்கிறதோ என்று நான் நினைக்கிறேன். பூரோக்கோலி, அது வேண்டாம். நான் கோகா கோலா விரும்புகிறேன். தோல்வியர், சகிக்கவும். ஏன் நான் உன்னை ஏய்ப்பதில்லை. என் வெற்றியில் மகிழ்கிறேன். சாக்லேட்டுடன் கோலா குடிப்பதை நினைத்து மகிழ்கிறேன். நேரத்தை வீணாக்க வேண்டாம். ஆமாம், முயற்சிக்க காத்திருக்க முடியாது. என்ன ஒரு புத்துணர்வான சுவை. சூப்பர். இப்பொழுது சாக்லேட்டுடன் அதை குடிக்க நேரம். சரி, பார்க்கலாம். அரே, பாட்டில் மீண்டும் நிரம்பி இருக்கிறது. ஏன் ஒன்றும் காலியாக வரவில்லை? பானம் மிகவும் கெட்டியாகிவிட்டது போல் இருக்கிறது. கவலை இல்லை, அதை நீட்ட முயற்சி செய்கிறேன். இதற்கு எனக்கு போதுமான வலிமை இருக்கிறது. என்னாச்சு? அது தவறியது. என் வாய்க்குள் இல்லை. என் முகம் அழுக்காகிவிட்டது. நீ எவ்வளவு அலட்சியமாக இருக்கிறாய். சரி, இது அனைவருக்கும் நடக்கும். பரவாயில்லை, இது மிகவும் அருமை. கடைசி சொட்டுக்கெல்லாம் நான் விழுங்க தயார். வாவ், இது உண்மையிலேயே மதிப்புள்ளது போல தென்படுகிறது. எனக்கு கொடுங்கள். ஓ இல்லை, உங்களிடம் ப்ரோக்கோலி இருக்கிறது. போங்கள். எனது தோல்வியை நினைவூட்டியதற்கு நன்றி. என்னால் மறக்க முடியாது. மிகவும் துர்நாற்றம் அடைந்துள்ளது. இந்த கொடிய நாற்றத்தை அழிக்க நீங்கள் அவசரமாக அதில் சாக்லேட்டை ஊற்ற வேண்டும். இந்த சூழ்நிலையில் இதுவும் உதவவில்லை. இது வெறுமனே அருவருப்பாக இருக்கிறது. நான் எந்த விவரணமும் சேர்க்க மாட்டேன். இதை யாருக்கும் சாப்பிட சொல்ல மாட்டேன். என்னிடம் அழுத்தம் கொடுக்க தாய்க்காதுங்களே. நீங்கள் தான் முடிக்க வேண்டியிருக்கும். ஹே, நீங்கள் அழுத்தம் தரினால் சரி. ஆனால் நம்புங்கள், இதிலிருந்து நல்லது எதுவும் வராது. அம்மா, இது என் வாயின் உள்ளே வைக்க பயமாக இருக்கிறது. விரைவில் செய்துவிட்டேண்டுமோ? இப்படி செய்தால் இது அசிங்கமான ருசியாக இருக்க வாய்ப்பு இருக்காது. இல்லை, இன்னும் நான் அதை ருசிக்க முடிகிறது. இன்னும் நிறைய இருக்கிறது. ஆகவே இதை முடிக்க நிறைவாக செய்ய வேண்டும். நேரம் இருக்கும்போது எனக்கு சூசியின் மீது கொஞ்சம் வருத்தமாக இருக்கிறது. ஆனால் அதுவே நீ எனக்கு வேண்டாத விஷயங்களை செய்ய வைக்க உதவுவதால் நிறுத்துவதில்லை. இதுவே நியமங்கள். முடியாததை நிறுத்து. அதுதான், அது கடைசி துண்டு. சந்தோஷமாக உள்ளாயா? வாவ், நீ யானை நீர்க்குதிரை போன்ற வயிறு கரைத்தை கொண்டிருக்கிறாய். ஓ இல்லை, ஏதோ. நிறுத்து சுழி, காற்றை பாழாக்காதே. சுதந்திரமாக இருக்கிறான். அன்ஷியோ,